அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, நல்லா இருக்கீங்களா? இந்த காலை நேரத்தில் உற்சாகமாக எழுந்து தன்னுடைய வேலையை செய்வதற்காக ஆயத்தமாக இருக்கீங்களா? உங்களுக்காக ஒரு வார்த்தை வேத புத்தகத்திலிருந்து இந்த நேசர் சந்திக்கும் நேரத்தில் உங்கள் நேசர் இயேசு இந்த காலை பொழுதில் அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை உங்கள் மேல் ஆசீர்வாதமாக பொழிகிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் என்றைக்குமே ஆசீர்வதிக்கிற தேவன்க. பாருங்க, அவர் உங்களோடு கூட பேசுகிற வசனத்தை இன்றைக்கு அவர் என்றைக்குமே சபிக்கிற தேவன் அல்ல, அவர் மனதார ஆசீர்வதிக்கிற தேவன், மனதார உங்களை நேசிக்கிற தேவன். அவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 21 வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. என்னத்தை நினைக்க வேண்டும்? பாருங்க, நீ என் தாசன். என்ன சொல்றாரு? நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் உங்களை மறந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லலை. ஆண்டவர் ஒரு காரியத்தை இன்னைக்கு நினைக்க சொல்றாரு. நீங்க எதையோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில். அது கிடைச்சா என் வாழ்க்கை நல்லா இருக்கும், இது கிடைச்சா என் வாழ்க்கை நல்லா இருக்கும், இவங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண என் வாழ்க்கை நல்லா இருக்கும், இவங்க வாழ்க்கை துணையாக வந்தால் நல்லா இருக்கும், இவங்களோட நான் நான் உறவாக இருந்தால் நல்லா இருப்பேன் எல்லாம் நினைக்கிறீங்க. ஐயோ, என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டுருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை மறக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் மறந்தும் இருந்து விட மாட்டேன்னு சொல்றாரு. உன்னை நினைக்க சொல்றாரு. என்ன நினைக்கிற? நான் உன்னை மறக்கலப்பா, நான் உன்னை நினைக்கிறது நீ நினை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நினைக்கிறார். யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில நினைச்சிட்டார். ஆண்டவர் நினைச்சிட்டார். என்ன நினைச்சிட்டு என்ன சொல்றாரு? நீ இதை நினை, நீ என் தாசன் பா, நீ என் கூடையே இருக்கிறவன். என் கூடையே இருக்கும் பொழுது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நெல்லுக்கு பாயிருது புல்லுக்கும் பாயுமாமா, பூவோட சேர்ந்து நாரும் மணக்குமாமா. இல்லையா? நீ என் கூட இருக்கிற, என் கூட இருக்கிற. பேதுரு இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டார், உமக்காக எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உம்மோடு கூட வந்தோமே, எங்களுக்கு என்ன நீங்க தருவீங்க? ஆண்டவர் சொல்லார், இம்மையிலும் மறுமையிலும் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் அளவில்லாமல் தருவேன். ஆண்டவர் சொல்றார், நீ ஊழியத்துக்கு வந்திருக்கிறியா? பகுதி நேரம் ஊழியத்தை செய்றியா? நீ என் தாசன், உன்னை நினைச்சுக்கப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல, உன்னை நினைச்சுக்கோ. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீ நினைச்சுக்கோ, இதை நினை, நீ என் தாசன், நான் இருக்கேன் உன் கூட, நான் உன் கூட இருக்கேன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை எப்படி மறப்பேன்? நான் எப்படி உன்னை மறப்பேன்? ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சொல்றாரு. எதற்கு அதை சொல்றாருன்னா, நீங்க கண்ணீர் வடிக்கிற, செபிக்கிற, வேண்டுதல் செய்கிற, எதிர்பார்க்கிற அத்தனை நன்மையும் உங்களுக்கு தரப்போறார். சொந்து போகாத மகளே, சொந்து போகாத மகனே, உன் வாழ்க்கையில நாளை தினம் நீ கற்பனை பண்ணி வச்சிருப்ப. எப்படி கற்பனை பண்ணி வச்சிருப்ப? எப்படி நினைச்சு வச்சிருப்ப? ஐயோ அவ்வளவுதான், படிக்க விட்டு எழுந்தோன்னா அவ்வளவுதான், இதுக்கு என்ன காரியத்தை செய்வது, அதுக்கு என்ன காரியத்தை செய்வது, இதுக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்றது, இவ்வளவுதான் வருமானம் இருக்குது, நான் என்ன செய்யறது, நீங்க அதை நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறக்கல. காகத்தை பார், அதை நான் போஷிக்கிறேன், உன்னை நான் போஷிக்க மாட்டேனா? காட்டு புஷ்பங்களை பார், இதை உடுத்து வைக்கிற தேவன், நான் உன்னை உடுத்து வைக்க மாட்டேனோ? உணவு கொடுக்கிறேன் காகங்களுக்கு, நான் உனக்கு தர மாட்டேனா? நீ விசேஷமானவன்,
என்ன வார்த்தை வருதுன்னா, சாலமோனை பார்க்கலாம் நீ விசேஷமானவர். சாலமோனை அவ்வளோ உடுத்தி வச்சிருந்தனே, உன்னை உடுத்தி வைக்க மாட்டானா? ஸ்பெசிஃபிக்கா உன்னை பார்த்து ஆவியானவர் சொல்றார் இந்த வார்த்தை என்னோடாக, நான் உன்னை உடுத்தி வைப்பேன். என்ன உடுத்தி வைப்பேன் அப்படின்னா, உனக்கு என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தினால உடுத்துவேன், ராஜ வஸ்திரத்தினால உடுத்துவேன், என் அபிஷேகத்தினால உன்னை உயர்த்துவேன், உடுத்துவேன், உயர்த்துவேன். உன்மேல் என்னுடைய ஆவியை கொடுப்பேன், ஆடையாக கொடுப்பேன், துதியின் உடைய கொடுப்பேன், உடுத்து வைத்து உன்னை மகிழ் வைப்பேன், உன்னை அக்கறை எடுத்துக்குவேன். யாரும் உங்களை உடுத்தலையா, அங்கீகரிக்கலையா? கர்த்தர் உடுத்தி அங்கீகரிக்க வைப்பார். ஊழியத்தில் யாரும் உங்களை அங்கீகரிக்கலையா? கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பார். வேலையில் யாரும் அங்கீகரிக்கலையா? உங்களை கர்த்தர் அங்கீகரிக்க செய்வார். நிறைய பேருக்கு அவங்களுடைய உருவ தோற்றத்தின் நிமித்தமாய் வேலை கிடைப்பதில்லை. ஆனா ஒரு சம்பவம், ஒரு அன்பு சகோதரி, அவங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிற தேவ மனுஷியா இருந்தாங்க. அவங்க கிடைச்ச வேலைக்கு போயிட்டு அதிலிருந்து தன்னுடைய ஊழியத்துக்காக ஊழியக்காரருக்கு தன்னுடைய பங்கை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். பாருங்க, அவர்கள் தேடிக்கொண்டிருந்த வேலை அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு அரசாங்க வேலைக்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. ஆனால் இவருடைய தோற்றத்தின் நிமித்தமாய் அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேன்சல் ஆகுது. ஆனாலும் கண்ணீரோடு ஜெபிக்கிறார், கண்ணீரோடு ஜெபிக்கிறார், ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிறார். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு உதவிகரமாய் இருந்த தேவ பிள்ளை. ஆண்டவர் மறப்பாரா? ஆண்டவர் என்னைக்குமே மறக்கல. பாருங்க, அந்த இடத்துல 2 சீட்டு மட்டும்தான், அதுல ஒரு சீட்டு இந்த பொண்ணுக்கு கிடைச்சது, இந்த சகோதரி கிடைச்சது. எவ்வளோ பெரிய சந்தோஷம்! மனுஷன் புறக்கணிக்கலாம், ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டாரு. உங்களுக்கு வர நன்மையை கொடுத்து உங்களை உடுத்தி வைப்பார். நீங்க உருவ தோற்றத்திலேயோ இல்ல உங்களுடைய தாளந்துகளிலோ நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களை நினைத்த ஆண்டவர் பெரியவர். வஸ்திரத்தின் தொங்கலால் ஆலயம் நிரம்பி இருந்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். அவ்வளோ ஒரு ராஜ்யம் உள்ள தேவன் உங்களை உடுத்து வைத்து அழகு பார்ப்பார். கவலைப்பட வேண்டாம், சொந்த போக வேண்டாம். இந்த காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ நினைச்சுக்கோ, நீ என் பிள்ளை, நான் உன்னை உடுத்து வைப்பேன், நான் உன்னை மறக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. உனக்கு செய்ய போறதை நான் மறக்க மாட்டேன், உன்னை செய்யணும்னு நினைச்சிருக்கிறத நான் மறக்க மாட்டேன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற அதையும் நான் மறக்கல. சொந்த போக வேண்டாம், பலனோடு இந்த காலையில் எந்திரிச்சு புறப்படுங்க. கர்த்தரை சார்ந்து வாழுங்கள், வேதத்தை பிடித்து வாழுங்கள், கர்த்தர் வார்த்தையை நம்பி வாழுங்க. உங்கள் உயர்வு நிச்சயம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God be with you. நாளை சந்திப்போம். இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம்.